வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு இயர்பட்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் Airdopes 172 அப்படிங்கிற மாடல் தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம அந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும். நல்ல லோக்கல் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல தரமான நார்மலான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் கலர் பார்த்திங்கன்னா மேட் கலரில் கொடுத்துருக்கனால ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் கைக்குள்ள வச்சு மூடிடலாம், அவ்வளோ காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் வந்து டைப் சி போட்டு தான், மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்தாங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது பார்த்து சார்ஜரை மாட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் சப்போஸ் மாட்டிட்டீங்க அப்படின்னா பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி கேபிள் வந்து அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி பின்ன மாட்டினாலும் சார்ஜர் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப நாள். நீங்கள் திடீர்னு வேறு ஒரு மொபைல் வேறு ஏதாவது ஒரு கேஜெட்டோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சடனாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரீசெட் பட்டன் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப பேரிங் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பேர் ஆயிரும். இதில் இருக்கிற சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்ரி கெப்பாசிட்டி தான். நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 35 மணி நேரம், அதாவது 35 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜ் குறையுமாங்கிற கவலையே தேவையில்லை. நீங்கள் படம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், கேம்ஸ் விடலாம். 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தைரியமாக எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 120 நிமிஷம் வரைக்கும், அதாவது 120 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த ஏர்பட்ஸோட டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா மீடியமான சைஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நல்ல மீடியம் சைஸில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் வந்து நல்ல ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கனால எல்லா விதமான காதிலையும் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் டிசைன் வந்து நீங்கள் சின்ன காதாக இருக்கட்டும், பெரிய காதாக இருக்கட்டும், எல்லா விதமான காதிலையும் ஈஸியாக ஃபிட் ஆகும். ஆனால் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், சிலிக்கான் டிப் வந்து கரெக்டான சைஸில் உங்கள் காதில் மாட்டினா மட்டும்தான் கரெக்டாக நிற்கும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டி இந்த ஏர்பட்ஸ் உங்கள் காதில் மாட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அவ்வளோ க்ரிப்பாகவும் இருக்குது. டிசைனும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் பாட்டு கேட்குறீங்க, இல்லைனா கால் பேசுகிறீங்க, இல்லைனா அந்த மாதிரி டைமில் என்விரான்மெண்ட்டில் உள்ள பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. வெளியே என்விரான்மெண்ட்டில் அன்வான்ட் நாய்ஸை பூரா கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பாட்டு கேட்கும்போதும் சரி, வெளியில் நடக்கிற சவுண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதில் கேட்கவே கேட்காது. ஸோ நீங்கள் பாட்டை மட்டும் தைரியமாக எவ்வளோ சவுண்டு வச்சாலும் கேட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ஏர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பீஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 65 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடோட வருது. லோ லேட்டன்சி மோடு எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லோ லேட்டன்சி மோடு இல்லாத ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேம் விளாண்டாலும் சரி, லோ லேட்டன்சி இருக்கிற ஏர்பட்ஸை யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாடும்போது கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து லோ லேட்டன்சி மோடு இருக்கிற ஏர்பட்ஸ் வந்து அப்படி பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். நீங்கள் ஷூட் பண்ணி அடுத்த செகண்ட் உங்கள் காதில் அந்த ஏர்பட்ஸில் உள்ள சவுண்டு கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இல்லாத ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷூட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழித்து டிலே பண்ணி தான் உங்கள் காதில் கேட்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா லோ லேட்டன்சி மோடு உள்ள ஏர்பட்ஸ் வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதுவும் 65 மில்லி செகண்ட் கொடுத்ததுனால ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாட்டாலும் சரி, எந்த ஒரு சவுண்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து பயோனிக் இன்ஜின் அண்ட் சோனிக் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்கனால கேமர்ஸை வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். அந்த ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு மாறாமல் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் டிப் வச்ச இயர்பட்ஸ் எல்லாமே வெறும் 6mm 8mm டிரைவரே பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 11mm டிரைவர் கொடுத்துருக்கனால, அதுவும் சிலிக்கான் டிப் வச்சதுனால சவுண்ட் வந்து நீங்கள் பாதி வால்யூம் வச்சாலே போதும்,
நிறைய சவுண்டு கேட்கும். நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா அவங்க காதில் கேட்கவே முடியாது, அவ்வளோ சவுண்டாக கேட்கும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வேக்கப்னு சொல்லி டெக்னாலஜி. அது என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் எடுத்து ஒவ்வொரு நேரம் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிக்கு நேரத்தில் உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வேக்கப் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நேரமும் எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்குள்ளே போட்டுக்கலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட்குள்ளே மாட்டிக்கலாம். எந்த விதமான வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் வெளியே விளாண்டுட்டு இருக்கும்போது லேசாக மழை பெஞ்சால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. அதுவும் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ 5.2 கொடுத்துருக்கனால எந்த ஒரு கனெக்ஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணலாம். எந்த ஒரு லேகிங்கோ டிஸ்கனெக்ஷனோ எதுவுமே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும், இல்லைன்னா காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்காங்க. நீங்கள் என்றைக்கு டேட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து 1 இயர் வரைக்கும் வாரண்ட்டி வேறு கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான டைப் C கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்ட்டி கார்டு கூட கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய பேர் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இதே மாதிரி வேறு ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.